ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மீஷோ ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை நான் ₹557 மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் ஓகே தான். அண்டு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க டாப்பில் வைக்கிறதுக்கு. அண்டு பிளாஸ்டிக் பாக்ஸஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு 5 பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருந்தாங்க. அண்டு இதோட அடியில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரேக் ஒரு 6 ரேக் கொடுத்துருந்தாங்க. பிளாஸ்டிக் தான், ஆல் ஐட்டம் பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது. 6 ரேக் கொடுத்துருந்தாங்க. இதோட கார்னர்ஸில் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்டிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. கீழே பேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு புஷ் கொடுத்துருந்தாங்க. வாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ரேக் எடுத்துக்கோங்க. இந்த ரேக்கில் வந்துட்டு புஷ்ஷஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 புஷ் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அதோட கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னோடய ஒரு புஷ் காணா போயிடுச்சு. அதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டோம். அது சின்னது இல்லையா, ஃபைனலி அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். அதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து இதோட கார்னர்ஸில் மேலே வந்துட்டு டாப்பில் அந்த ஸ்டிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டிக்ஸ்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஸ்டிக்ஸை வந்துட்டு நீங்கள் ஸ்டிக்ஸையும் இதோட அந்த ஹோலையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஷேப் தெரியும். 2 ஷேப்புமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை. அதே மாதிரி நீங்கள் எல்லா ஸ்டிக்ஸையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட்லாம் போட்டு சேஃபாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா சைட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ரேக் ஃபிட் பண்ணிக்கோங்க. 6 ரேக் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ 1 பை 1 ஸ்டிக்ஸ் எகெயின் ரேக்கு எகெயின் ஸ்டிக், இதே மாதிரியே நீங்கள் 1 பை 1 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரேக் ரெடி ஆயிரும். இந்த ப்ராடக்ட்டை நான் ஒரு 2 இயர்ஸாகவே என்னோடய விசிட் லிஸ்ட்டில் வச்சுட்டே இருந்தேன். வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு தெரியலை எனக்கு. ஏன்னா சைஸ் சின்னதாகிடுமோ பெருசாகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே நான் வாங்காமையே வச்சுருந்தேன். ஃபைனலி என்னோடய பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வச்சுருந்தாங்க இந்த இது. ஸோ அதுக்கப்புறம் அதை சைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அதுக்கப்புறம் வாங்கிட்டேன். குவாலிட்டி வைஸ் ஓகே தான். சின்ன சின்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அப்புறம் ஏதாவது உங்களோட ஜுவல்லரி, ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுக்கலாம். ப்ராடக்ட் வைஸ் ஓகே தான். பட் என்னென்னா இதோட எண்டில் உங்களுக்கு வீடியோ முடிகிற எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அந்த ட்விஸ்ட் வர கண்டிப்பாக பாருங்கள். ₹557 இது வர்த்து தான். ஸோ இந்த வீடியோ முடிகிற வர கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அந்த ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் வாங்குங்க. ஃபைனலி இந்த ரேக்கெல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சிட்டா உங்களோட ரேக் ரெடி ஆயிரும். மேலே மூடியை போட்டு அவுட்புட் ஓகே ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த பாக்ஸஸ்லாம் ஓப்பன் பண்ணணும். இது என்னடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைன்னு ஒரு காமெடியில் வர்ற மாதிரி ஓப்பன் பண்ணவே முடியலை. ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அதை லைட்டாக ஓப்பன் பண்ணாலே வந்திருக்கும். நான் தான் அதை கொஞ்சம் டஃப்பாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே ஈஸியாக வர்ற மாதிரியே இருந்துச்சு. ஃபைனலாக இதுவும் அது வேலையை காட்டிடுச்சு. நானும் இழுத்து பார்க்குறேன், அது வரலை. ஒரு வழியாக இதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட ரேக்ஸ்லலாம் இந்த பாக்ஸஸை ஃபிட் பண்ணியாச்சு. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக உள்ளே தள்ளுனா ஈஸியாக வெளியே எடுக்கவும் முடியுது. ரொம்ப அதில் ஹோல்டு பண்ணியெல்லாம் எதுவும் இல்லை. அதோட சப்போர்ட் என்னென்னா கீழே உள்ள அந்த பேஸ் மட்டும்தான். ஸோ அது டைட்டாக அந்த மாதிரிலாம் இருக்காது. குழந்தைங்களும் சரி எல்லாருமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஃபைனலி அதோட அவுட்புட் இப்படி தான் இருந்தது. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. குழந்தைங்கிட்ட கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க, இல்லைனா இழுத்து வாரி கீழே விட்டுருவாங்க. ஃபைனலி முடிச்சாச்சு. நீங்கள் எதிர்பார்த்த ட்விஸ்ட்டு இதுதான். இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. எனக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். மற்றபடி ஓகே தான். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மை ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. என்னை மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.